அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஞானசேகரனுக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஞானசேகரனுக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், ஞானசேகரனுக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். நிச்சயமாக கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட சைதாப்பேட்டையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். அவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் சிபிசிஐடி அவர் மீது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை ஒன்று பதிவு செய்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு அளித்த நிலையில் அவர் மீது 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்திருக்கிறது. இந்த நிலையில் அவரை போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அழைத்து வந்த போலீசார் அங்கிருந்து அள்ளிக்குளம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அவர் ஏற்கனவே பல்வேறு மாணவிகள் மற்றும் காந்தி மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய காதலர்களை குறிவைத்து அவர்கள் வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க இருக்கிறார்கள். அவரை போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது விசாரிக்க அழைத்து சென்றிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.